ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் புவியியல் பகுதியிலிருந்து. இதில் மொத்தம் 2 பாடங்கள் உள்ளன. முதல் பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இப்பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி விளக்குகின்றது. புவியின் இயக்கங்கள் பற்றியும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் எடுத்துரைக்கிறது. மேலும் புவியின் 4 கோள்களையும் விவரிக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் புவி சூரிய குடும்பத்தின் 3வது கோள். சூரிய குடும்பம் விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. பெரு வெடிப்பு பிக் பேங் என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருள்களும் தோன்றின. இவை அனைத்தையும் பொதுவாக பேரண்டம் அதாவது யூனிவர்ஸ் என்று அழைத்தனர். இதனை பிரபஞ்சம் காஸ்மோஸ் என்றும் குறிப்பிடுகின்றனர். நீங்கள் காண்கின்ற விண்மீன்கள் மிகவும் தொலைவில் உள்ளதால் அவை அளவில் மிக பெரியதாக இருந்தாலும் சிறியதாகவே தோன்றுகின்றன. முதலில் பேரண்டம் அதாவது யூனிவர்ஸ் பற்றி பார்ப்போம். பேரண்டம் என்பது மிக பரந்த விண்வெளி ஆகும். சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்பின் போது பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகின்றனர். இப்பேரண்டமானது பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. இவை பல குழுக்களாக ஒன்றிணைந்து தொலைவில் காணப்படும். இவைகள் வான்பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வான்பொருள்களின் இடையேயான தூரத்தை அளவிடும் அலகிற்கு ஒரு ஒளியாண்டு என்று பெயராகும். ஓர் ஒளி ஆண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் காஸ்மோலஜி என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். அடுத்ததாக பார்க்கவிருப்பது விண்மீன் திரள் மண்டலம் அதாவது கேலக்சி. விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். வான்வெளியில் விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறியும் குழுவாகவும் காணப்படுகின்றன. பெரு வெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அதாவது மில்கி வே கேலக்சி உருவானது. நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகலானிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம் ஆகியன புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆகும். அடுத்ததாக பார்க்க போவது சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம். சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. சூரியன் 8 கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது சூரிய குடும்பம் ஆகும். இஃது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள ஓர் அமைப்பாகும். சூரிய குடும்பத்தில் முதலாவதாக சூரியனை பற்றி பார்ப்போம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% உள்ளது. சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. சூரியன் ஓர் விண்மீன் ஆகும். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ் ஆகும். சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் அளிக்கிறது. சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் ஆகின்றது. சூரியனின் அளவு. சூரியன் சுமார் 1.3 மில்லியன் புவிகளை
தனக்குள்ளே அடக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் பெரியதாகும். அடுத்ததாக சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அதாவது பிளானட்ஸ் பற்றி பார்ப்போம். கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. அவை புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகும். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சில் சுற்றி வருகின்றன. இவ்வாறு கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. கோள்கள் அனைத்தும் அவைகளின் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு சூரியன் ஈர்ப்பு விசையே காரணமாகும். சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்களான புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம் இவை சூரியனுக்கு மிகவும் அருகில் இருப்பதனால். பாறைகளால் ஆன இக்கோள்கள் அளவில் சிறியன. இக்கோள்களின் மேற்பரப்பில் மலைகள், எரிமலைகள் மற்றும் தரை குழிவு பள்ளங்கள் காணப்படுகின்றன. சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்களான வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியன வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வியாழன் நிகர்கோள்கள் ஜோவியன் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதால் வளிமக்கோள்கள் அதாவது கேசியஸ் பிளானட்ஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையே குறுங்கோள் மண்டலம் காணப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் அமைந்துள்ள கோள்களின் வரிசை. இதில் முதலாவதாக புதன், இரண்டாவது வெள்ளி, மூன்றாவது புவி, நான்காவது செவ்வாய், ஐந்தாவது வியாழன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் யுரேனஸ், 8ஆம் இடத்தில் நெப்டியூன் கோள்கள் அமைந்துள்ளன. முதலில் புதன் கோள்களை பற்றி பார்ப்போம். புதன் மெர்க்குரி என்று அழைக்கப்படுகிறது. இது சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோளாகும். சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் கோள் அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. இக்கோளானது ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இக்கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது. இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடுங்குளிரும் காணப்படும். மேலும் புதன் கோளுக்கு துணைக்கோள்கள் ஏதும் இல்லை. அதிகாலை பொழுதிலும் அந்திப் பொழுதிலும் புதன் கோளை நாம் வெறும் கண்களால் காண முடியும். அடுத்ததாக இரண்டாவது கோள் வெள்ளி அதாவது வீனஸ். இது வெப்பமான கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. வெள்ளி சூரியனிடம் இருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது. புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. அதன் சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. யுரேனஸை போன்றே இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. கடிகார சுற்று. இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுகிறது. புதன் கோளை போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் இல்லை. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுகிறது. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி என்று அழைக்கப்படுகின்றது. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளியாகும். மூன்றாவது கோள் புவி எர்த் உயிர்கோளம். சூரியனிடம் இருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள புவி 5வது பெரிய கோளாகும். புவியின் மேற்பரப்பானது 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளதால் நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவியாகும். இக்கோள் உயிரினங்களை கொண்ட ஒரே கோளாகும். புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர் ஆகும். புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இக்கோளில் நிலம், நீர் மற்றும் காற்று காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் நிலவுகிறது. புவியின் ஒரே துணைக்கோள் நிலவாகும்.
அடுத்தது 4வது கோள் செவ்வாய் மார்ஸ். இது செந்நிற கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனிடம் இருந்து 4வதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள் ஆகும். இக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. இதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. இதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. ஆகவே செவ்வாய் சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. செவ்வாய் சிவந்த கோள் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோளின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகும். இதன் துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனிக்கவிகைகள் ஐஸ் கேப்ஸ் காணப்படுகின்றன. இக்கோளானது ஃபோபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ளது. செவ்வாய் கோளை ஆராய்வதற்காக சுற்றிவரும் கலங்களும் அதாவது ஆர்பிட்டர்ஸ், தரை ஊர்திகளும் ரோவர்ஸ் அனுப்பப்பட்டுள்ளன. அடுத்தது 5வது கோள் வியாழன் ஜூபிட்டர் பெருங்கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோளான வியாழன் சூரியனிடம் இருந்து 5வதாக அமைந்துள்ளது. இது ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுகிறது. நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வியாழன் ஆகும். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடியதாகும். இக்கோள் வளிமக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. வியாழன் கோள் வளிமக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை போன்றே இதன் வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகின்றன. மிக அதிகமான துணைக்கோள்களை இக்கோள் கொண்டுள்ளது. அவற்றுள் ஐயோ, யூரோப்பா, கனிமீடு மற்றும் காலிஸ்டோ ஆகியன சில மிகப்பெரிய துணைக்கோள்கள் ஆகும். தகவல் பேழை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய் கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய் கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்ததாக 6வது கோள் சனி சாட்டர்ன் வளையங்களை கொண்ட கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோளான சனி சூரியனிடமிருந்து 6வதாக அமைந்துள்ளது. ரோமானிய வேளாண்மை கடவுள்களின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது. பாறை துகள்கள், பனித்துகள்கள், பாறைகள் மற்றும் தூசுக்களால் ஆன பல பெரிய வளையங்கள் இக்கோளை சுற்றி காணப்படுகின்றன. சனி 62 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் டைட்டன் ஆகும். சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவாகும். அடுத்தது 7வது கோள் யுரேனஸ். இது உருளும் கோள் என்று அழைக்கப்படுகிறது. வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதுவாகும். இது சூரியனிடம் இருந்து 7வதாக அமைந்துள்ளது. மீத்தேன் வாயு இக்கோளில் உள்ளதால் இது பச்சை நிறமாக தோன்றுகிறது. இது கிரேக்க விண்கடவுளான யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. வெள்ளிக்கோளை போன்றே இக்கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது. இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் தன் சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வருகிறது. யுரேனஸின் 27 துணைக்கோள்களில் டைட்டானியா மிக பெரியதாகும். அடுத்தது 8வது கோளான நெப்டியூன். இது குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் 8வது மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் இதுவாகும். ரோமானிய கடல் கடவுளின் பெயரை கொண்ட இக்கோளில் பலத்த காற்று வீசும். 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன் ஆகும். நெப்டியூன் சூரியனிடம் இருந்து மிகவும் தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது. இக்கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது. குறுங்கோள்கள்
நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குறுங்கோள்கள் ஆகும். அவை மிகவும் குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படுகின்றன. கோள வடிவில் காணப்படும் இவை கோள்களைப் போல இல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற குருளை கோள்களுடன் பகிர்ந்து கொள்ளும். புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹௌமியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள் ஆகும். அடுத்த துணைக்கோள் நிலவு. புவியின் துணைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்கள் ஆகும். புவியின் ஒரே துணைக்கோள் நிலவாகும். நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்றாகும். அதாவது 27 நாட்கள் 8 மணி நேரம் ஆகும். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. இதன் காரணமாக விண்கற்களின் தாக்கத்தால் இதன் மேற்பகுதியில் அதிக அளவில் தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுகின்றன. நிலவு புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது புவியில் 1/4 பங்கே அளவுடையது. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவாகும். சிறுகோள்கள் ஆஸ்டிராய்ட்ஸ். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்களே சிறுகோள்கள் எனப்படும். செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறுகோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. அவை அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதால் கோள்கள் என அழைக்கப்படுவதில்லை. இவை குறுங்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வால் விண்மீன்கள் காமெட்ஸ். வால் விண்மீன்கள் தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும். திடப்பொருள்களால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் வால் பகுதி வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன்கள் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. இது மீண்டும் 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக விண்கற்கள் மெட்டியாஸ் மற்றும் விண்வீழ்கற்கள் மெட்டியரைட்ஸ். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை விண்கற்கள் என்று அழைக்கிறோம். இந்த விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ்கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புவியின் இயக்கம் மோஷன் ஆஃப் த எர்த். சூரியனை காலையிலோ மதியமோ அல்லது மாலையிலோ கவனித்ததுண்டா? நாள் முழுவதும் அஃது ஓரிடத்திலேயே காணப்படுகிறதா அல்லது மாறுபடுகிறதா? சூரியன் காலையில் கிழக்கிலும் மதியம் உச்சியிலும் மாலையில் மேற்கிலும் காணப்படுகிறது அல்லவா? புவி சூரியனை இடைவிடாமல் சுற்றி வருவதே இதற்கு காரணம். நமது கண்களுக்கு சூரியன் நகர்வதைப் போன்று தோன்றினாலும் அது உண்மையல்ல. எவ்வாறெனில், நாம் பேருந்திலோ அல்லது புகை வண்டியிலோ செல்லும் போது மரங்கள், விளக்கு கம்பங்கள் மற்றும் கட்டடங்கள் வேகமாக நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வதை பார்த்திருக்கிறோம். அதேபோன்று புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுகிறது. புவியின் சுழற்சியை பற்றி புரிந்து கொள்ள அதன் வடிவத்தை பற்றியும் சாய்வை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். புவியின் வடிவமும் சாய்வும் ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த். புவி கோள வடிவமானது. இது தன் அச்சில் சுழலுகிறது. புவியின் வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு புவியின் அச்சு எனப்படும். புவி தன் அச்சில் 23½ டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66½ டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. சுழலுதல் ரொட்டேஷன். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழலுதல் என்று கூறுகிறோம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் மணிக்கு 1670 கிலோமீட்டர் ஆகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் மணிக்கு 845 கிலோமீட்டர் ஆகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியாகவும் இருக்கும். புவி ஒருமுறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை ஒரு நாள் என்று அழைக்கிறோம்.
புவி சுழலுவதன் காரணமாக இரவு பகல் ஏற்படுகிறது. புவி கோள வடிவமாக உள்ளதால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் ஒரு பகுதியில் மட்டுமே படுகிறது. அப்பகுதிக்கு அது பகல் பொழுது ஆகும். புவியின் ஒளிப்படாத பகுதி இரவாக இருக்கும். இவ்வாறு புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். டெர்மினேட்டர் லைன். அடுத்தது புவியின் சுற்றுதல். புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வையே சுற்றுதல் என்று கூறுகிறோம். அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட் வழியாக சுற்றுகிறது. புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகிறது. இது தோராயமாக 365 நாட்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு வருடம் என்று அழைக்கப்படுகிறது. மீதமுள்ள கால் நாட்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாளாக கணக்கிடப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படுகிறது. அதாவது 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்களாக இருக்கும். அந்த வருடம் லீப் வருடம் என்று அழைக்கப்படுகிறது. புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் பருவகாலங்கள் தோன்றுகின்றன. புவி சூரியனை சுற்றி வருவதால் மார்ச் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை 6 மாதங்கள் புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அச்சமயத்தில் தென் அரைக்கோளம் சூரியனிடம் இருந்து விலகி காணப்படுகிறது. அடுத்த 6 மாதங்கள், அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனிடம் இருந்தும் விலகியும் காணப்படும். இவ்வாறு புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாள்கள் நிலக்கோட்டுக்கு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். அதனால் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும். எனவே இந்நாட்கள் சம பகல் இரவு நாட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதேபோன்று ஜூன் 21ஆம் நாள் கடகரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்நிகழ்வு கோடைக்கால கதிர் திருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. இந்த நிகழ்விற்கு குளிர்கால கதிர் திருப்பம் என்று பெயர். இச்சமயத்தில் தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது நீண்டு காணப்படும். வட அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். சூரிய அண்மை புள்ளி பெரிஹீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரிய தொலைதூர புள்ளி ஆப்ஹீலியன் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். புவிக்கோளங்கள் ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். உயிரினங்கள் வாழ தகுதியான கோள் புவியாகும். புவியில் காணப்படும் 3 தொகுதிகள் பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகும். இத்தொகுதிகளுடன் தகுந்த காலநிலையும் நிலவுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியுள்ள இடமாக புவி மாறியுள்ளது. உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் உயிர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பாறைக்கோளம் லித்தோஸ்பியர். பாறை என்ற பொருள்படும் லித்தோஸ் என்ற கிரேக்க பதத்தில் இருந்து பாறைக்கோளம் என்ற சொல் பெறப்பட்டது. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்கை பாறைக்கோளம் என்று கூறுகிறோம். இந்த நிலப்பரப்பில் உயிரினங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லே ஹைட்ரோஸ்பியர் ஆகும். இதற்கு நீர்க்கோளம் என்று பெயர். இது பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலை உச்சிகள் காணப்படும் பனிக்கவிகைகள், வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். அடுத்தது வளிமண்டலம் அட்மாஸ்பியர். அட்மோ என்ற கிரேக்க பதத்திற்கு வளி அல்லது காற்று என்று பொருள். புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதி வளிமண்டலம் எனப்படுகிறது. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் 78% மற்றும் ஆக்சிஜன் 21% முதன்மையான வாயுக்கள் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஓசோன் வாயுக்கள்
குறைந்த அளவில் காணப்படுகின்றன. அடுத்ததாக உயிர்க்கோளம் பயோஸ்பியர். பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றோடு தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே பகுதி உயிர்க்கோளம் எனப்படுகிறது. பயோ என்ற கிரேக்க சொல்லிற்கு உயிர் என்று பொருள். உயிர்க்கோளம் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மண்டலமும் ஒப்பற்ற காலநிலை, தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்ட பகுதியாக உள்ளது. இம்மண்டலங்கள் சூழல் மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தகவல் பேழை. மன்னார் வளைகுடா உயிர்க்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. பாடம் முடிந்தது. இதனின் மீள்பார்வையை காண்போம். சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானது. பேரண்டத்தில் எண்ணிலடங்கா விண்மீன் திரள் மண்டலங்கள் காணப்படுகின்றன. நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டும் 99.8% உள்ளது. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களைத் தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வருகின்றன. சிறு கோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கிடையே காணப்படுகின்றன. புவி சுழலுவதன் காரணமாக இரவு பகல் ஏற்படுகிறது. புவி சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. கோடைக்கால கதிர் திருப்பம் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். புவியில் காணப்படும் நிலம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றோடு தகுந்த காலநிலையும் புவியில் உயிரினங்கள் வாழ காரணமாகின்றன. விண்மீன் திரள் விண்மீன் கூட்டம். சிறு கோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே காணப்படும் பாறை துகள்கள். விண்கல் சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளின் எஞ்சியுள்ள விண்பொருட்கள். வால் விண்மீன்கள் பனிக்கட்டி தூசு மற்றும் சிறிய பாறை துகள்களால் ஆன விண்பொருள்கள். துணைக்கோள்கள் கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள். சுற்றுப்பாதை கோள்கள் சூரியனை சுற்றி வரும் பாதை. புவியின் அச்சு புவியின் வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு. சுழலுதல் புவி தன்னைத்தானே தன் அச்சில் சுழலுதல். சுற்றுதல் புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு. சம பகலிரவு இரவும் பகலும் சமமாக காணப்படும் நிகழ்வு. கதிர் திருப்பம் கடகரேகை மற்றும் மகர ரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நிகழ்வு. தரை ஊர்தி விண்பொருள்களை ஆராய்வதற்காக அதன் மேற்பரப்பில் ஊர்ந்து செல்லும் ஊர்தி. சுற்றி வரும் கலங்கள் விண்பொருள்களின் மீது இறங்காமல் அதனை சுற்றி வரும் கலம். நன்றி.